Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa kafa. Assalatu wassalamu ala ibadihi alladhina istafa. Khususan ala afdalihim wa hakimin nabiyyin Muhammadin al-amin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Qalu banu lahu bunyanan falqulu fihi jahim. அந்த மக்கள் அவர்களுக்குள் கூறிக்கொண்டார்கள், இவருக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்காக ஒரு நெருப்பு குண்டத்தை உருவாக்குங்கள், கொழுந்து விட்டு எரியும் நெருப்பில் இவரை வீசுங்கள் என்று அவர்களுக்குள் கூறிக்கொண்டார்கள். அந்த மக்களுக்குள் ஒரு சிலர் பேசிக்கொண்டார்கள், உங்களுடைய கடவுள்களுக்கு, அந்த போலி கடவுள்களான அந்த சிலைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நெருப்புல போட்டு எரிக்கணும் அப்படின்னு அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க காலத்துல மனிதர்களை பலி கொடுக்கக்கூடிய அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருந்தது. அதுல ஒரு பார்ட்டு தான் மனிதர்களை அப்படியே உயிரோட நெருப்புல வீசி கொள்வது. இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நெருப்புல போடுவதற்கென்றே ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்றாங்க. அங்கு வாழக்கூடிய மக்கள் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று விழாவா கொண்டாடுவாங்க. செகுராத்தாஃபூர் என்று சொல்லக்கூடிய அந்த கோவிலில் வைத்துதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பலி கொடுப்பதற்காக திட்டம் தீட்டி வைத்தார்கள் என்று செய்திகள் உள்ளது. அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன் நம்ரூத் அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு கட்டளையிட்டான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நெருப்பில் எரியப்படுவதில் உங்களுடைய அனைவருடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று. எனவே நீங்கள் வீட்டில் சேர்த்து வைத்திருக்கின்ற அந்த ஃபியூயல், அதாவது அந்த விறகுகளை, உங்கள் ஒவ்வொருவர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விறகுகள் அனைத்தையுமே எடுத்து வந்து தர வேண்டும் என்று கட்டளையிட்டான். அப்படி கொண்டு வந்து தந்தாதான் உங்களுடைய கடவுள்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக ஆகுவீர்கள் என்று சொன்னான். உங்களுடைய கடவுள்கள் மீது அன்பு இருந்தால், உங்களுடைய கடவுள்களை ஃபுல்லா உடைச்சு போட்டாங்கல்ல அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை எரிக்க, நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விறகுகளையும் எடுத்து கொண்டு வந்து தர வேண்டும் என்று கட்டளையிட்டான். இப்போது அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகள், அங்கு வாழக்கூடிய மக்கள் அனைவர் மீதும் இந்த செய்தி போனது. அன்னஹும் ஷரஊ யஜ்மஊன ஹதபன் மின் ஜமீஇன் மா யும்கினஹு மினல் அமாகின் வ மகது முத்தத்துன் யஜ்மஊன லஹு ஹத்தா அன்னல் மர்அத மின்ஹும் கானத் இதா மரிதத் சந்தரு லைன்ஹு உஃபீதத் லதஅமில ஹதபல் ஹரீகி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். எல்லா பகுதிகளில் இருந்தும் எல்லா இடங்களில் இருந்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை எரிப்பதற்காக விறகுகள், அந்த ஃபியூயல் வந்து சேர்ந்தது. ஏனென்றால் நம்ரூத் சொல்லியிருந்தா, உங்களுக்கு உண்மையிலே இந்த சிலைகள் மீது பாசம் இருந்தால் நீங்க என்ன பண்ணுங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை எரிப்பதற்காக நீங்க விறகுகளை எடுத்து வாருங்கள். அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஈமான் கொண்ட மக்களை தவிர ஒரு சிலர் மட்டும்தான் ஈமான் கொண்டாங்க. அவங்களும் மனசுக்குள்ளதான் வச்சிருந்தாங்க, வெளிப்படையா பண்ணல. அவர்களை தவிர மற்ற எல்லா குஃபார்களும் விறகுகளை எடுத்து வந்தார்கள். இறுதியில பார்த்தா மலை அளவு விறகுகள் அங்கே குவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மக்கள் எந்த அளவு சிலைகள் மீது அடிக்டடா இருந்தாங்கன்னு சொன்னா, அங்க உள்ள மக்கள்ல ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, என்னோட உடம்பு சரியாயிட்டுனா நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை எரிப்பதற்காக நான் இவ்வளவு விறகுகள் கொடுப்பேன் என்று நேர்ச்சை செய்தார்கள். அப்படி ஒவ்வொரு மக்களும் எனக்கு இந்த விஷயம் நிறைவேறணும், இந்த விஷயம் நிறைவேறணும், இது நிறைவேறினால் நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை எரிப்பதற்காக இவ்வளவு விறகு கொடுப்பேன் என்று மரிதத்து பண்ணாங்க. இப்ப இறுதியில பார்த்தோன்னா அங்க விறகுகளை வைப்பதற்கு கூட இடமில்லை, அவ்வளவு குமிந்து கிடக்கிறது. இப்போது அங்கே வைப்பதற்கு இடமில்லாத காரணத்தினால் அங்கே குழி தோண்ட ஆரம்பித்தார்கள். குழி தோண்டிய பிறகு அங்கே விறகுகளை எல்லாம் கரெக்டா அங்க அடுக்கி வைத்து, அந்த குழி தோண்டிய இடம் அதனுடைய பரப்பளவு எவ்வளவு இருந்ததுன்னு சொன்னா ஒரு ஊருடைய அளவு இருந்தது என்று செய்திகள் உள்ளது. இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை எரிக்க போகின்ற அந்த நாளை திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. குஃபார்களாக இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இதனை பார்ப்பதற்காக வருகிறார்கள். இப்போது நெருப்பை பற்றி வைக்கப்பட்ட பிறகு காட்டுத்தீயை போன்று கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறது. அதனுடைய ஹீட், அதாவது அதனுடைய உஷ்ணம் தாங்க முடியாமல் மக்கள் அதனை விட்டு விலகி போக ஆரம்பிக்கிறார்கள். அந்த மக்களால் அந்த நெருப்புக்கு பக்கத்துல போக முடியல. அந்த நெருப்பு எரிவதை தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட அதிகமாக வெப்பம் இருந்தது. இப்ப அந்த நெருப்பு எரிவதற்கு ரொம்ப தூரம் தாண்டி அங்க மக்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை எப்படி நெருப்புல தூக்கி வீசுவது என்று கேள்வி வந்தது. ஏனென்றால் இவ்வளவு பெரிய நெருப்பு எரிகின்றதற்கு பக்கத்துல கூட நம்மளால போக முடியல, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை தூக்கி போட முடியும்? இதற்கு அந்த மக்களுக்குள் குழப்பம் வந்த போது, இப்போது இப்லீஸ் மனித ரூபத்தில் வந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் இப்படி ஒரு கருவியை செய்யும்படி அங்கு உள்ள மக்களிடம் ஆலோசனை கூறினான். அந்த கருவி என்னவென்றால் ட்ரபுஷெட், அதாவது மின்ஜனிக் என்று கூறுவார்கள். இது எந்த கருவின்னு சொன்னா, அந்த காலத்துல போர்க்களத்துல பெரிய பெரிய கோட்டைகளுடைய கதவுகள் செவறுகளை தகர்ப்பதற்காக பெரிய பெரிய கேனன்ஸ், அதாவது பீரங்கி வருவதற்கு முன்னாடி இந்த ட்ரபுஷே என்று சொல்லக்கூடிய இந்த கருவியை தான் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள்.
இதனுடைய மெக்கானிசம், அதாவது ஆப்ரேட்டிங் பிரின்சிபல், அது எப்படி இருந்ததுன்னு சொன்னா, ஒரு ஆக்சல்ல ஒரு லாங்கான பீம் மவுண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி அந்த பீம் ஆஃப் சென்டர்ல அந்த ஆக்சல்ல பொசிஷன் ஆகிருக்கும். ஒரு எண்டில் இருக்கிறத விட இன்னொரு எண்டில் 3 மடங்கு நீளமாக இருக்கும். இப்ப கம்மியான அளவு இருக்கக்கூடிய எண்டில் ஒரு அதிகமான வெயிட்டை அங்க ஹேங் பண்ணி விட்டுருவாங்க, தொங்க விட்டுருவாங்க. அந்த அதிகமான வெயிட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா, பெரிய பெரிய பாறை கற்களை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஷார்ட்டர் எண்டில் வெயிட்டை தொங்க விட்டதுனால அந்த ஆக்சலுக்கு அப்படி அந்த பீம் பெர்பெண்டிகுலராக நிற்கும். இப்போ இந்த வெயிட்டுக்கு ஆப்போசிட்டில், அதாவது இன்னொரு எண்டில் இருக்கக்கூடிய அந்த எண்டை ரோப்பால் கட்டி இழுப்பாங்க. அதனை கயிற்றால் கட்டி இழுத்த பிறகு அந்த எண்டில் என்ன பொருளை தூக்கி எரிய போகிறோமோ அதை அந்த இடத்துல வச்சிருவாங்க. இப்போ அந்த எண்டில் ஏதாவது ஒரு பொருளை வைத்த பிறகு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஹூக்கை ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லை அந்த ரோப்பை அப்படி வெட்டி விட்டுருவாங்க. இப்போ வெட்டி விட்ட பிறகு இன்னொரு எண்டில் இருக்கக்கூடிய அந்த அதிகமான வெயிட்டுடைய அந்த ப்ரெஷர்னால அந்த இன்னொரு எண்டு ரொம்ப ஸ்பீடாக ஸ்லிங் ஆகும். அது ஸ்லிங் ஆகக்கூடிய அந்த இடத்துல அந்த எண்டில் என்ன பொருள் இருக்கோ அது வேகமாக அந்த இடத்த தாண்டி போய் விழும். இது மிடிவல் பீரியட்ல, அதாவது போர்க்களத்தில் அங்கே உள்ள மக்கள் இதனை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எப்படின்னு சொன்னா, ஒரு எண்டில் ஒரு மிகப்பெரிய பாறை கற்களை வச்சு பெரிய பெரிய கோட்டைகளை தகர்ப்பாங்க. கிட்டத்தட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்புல தூக்கி போட்டதுக்கும் இதே மெக்கானிசத்துல உருவாக்கப்பட்ட அந்த டூல் தான். அது அந்த மக்களுக்கு யார் கற்றுக் கொடுக்குறான்னு சொன்னா, இப்லீஸ் தான் கற்றுக் கொடுத்தான். இந்த டூலை யார் வடிவமைக்கிறான்னு சொன்னா, ஜுதைமத்துல் அப்ரஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு நஜ்ஜார், அவன் தான் இந்த டூலை வடிவமைக்கிறான். இவன் அந்த காலத்துல இருந்த ஒரு இன்ஜினியர். இந்த ஜுதைமத்துல் அப்ரஷ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் போடுவதற்கு உதவியதால் அல்லாஹு தஆலா அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்துட்டு இருக்கிறான்னு சொன்னா, ஃபஹஸஃபல்லாஹு பிஹில் அர்து ஃபஹுவ யதஜல்லலு ஃபீஹா இலா யௌமில் கியாமா. அவன் இப்போது வரைக்கும் திணறிக்கொண்டே பூமியின் அடிப்பக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். கியாம நாள் வரை அவனுக்கு அந்த அதாபு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று செய்திகள் உள்ளது. பிதாயா வன் நிஹாயா போன்ற நூட்களில் அவனுடைய பெயர் ஹைசன் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டு இப்போது மிஞ்சனீக்ல கொண்டு வைக்கப்படுகிறார்கள். அப்படி வைக்கப்படும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக லக்கல் ஹம்து வ லக்கல் முல்கு லா ஷரீக லஹ். யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை, நீயே தூயவன். அகிலத்தாரின் இறைவன் நீயே, உனக்கே எல்லா புகழும், ஆட்சி அதிகாரம் உனக்கே சொந்தம், உனக்கு இணை எதுவுமே இல்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறினார்கள். இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மிஞ்சனீக்கில் வச்சுட்டு அதை சுத்துறாங்க. முதலில் அது நன்றாக வேலை செய்து கொண்டிருந்தது, ஆனால் இப்போ வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்னு சொன்னால், மலக்குகள் அதை வேலை செய்ய விடாமல் தடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இப்லீஸ் மனித ரூபத்தில் வாரான். வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் கூறினான், இந்த மிஞ்சனிக், இந்த டூல் வேலை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் கூட்டத்திலிருந்து ஒரு சில இளம் பெண்களை அழைத்து வாருங்கள். அழைத்து வந்து விட்டு அந்த இடத்துல வச்சு அந்த பெண்களை நிர்வாணப்படுத்துங்கள். அதற்கு அப்புறம் அந்த மிஞ்சனிக் வேலை செய்யும் அப்படின்னு அந்த இப்லீஸ் மனித ரூபத்தில் அந்த மக்கள்கிட்ட சொன்னான். நம்ம நாட்டில் குறிப்பாக பெண்கள்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. யாராவது பயான் பேசுனாங்கன்னு சொன்னால் முக்காடு எடுத்து அப்படி தலையில் போடுவாங்க. ஏன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய வசனங்களை, அல்லாஹ்வுடைய வார்த்தையை யாராவது ஒருத்தங்க பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல மலக்குகள் வருவாங்க. அப்படி மலக்குகள் இருக்கக்கூடிய இடத்துல யாராவது ஒருத்தர் தலையை மறைக்காமல் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த இடத்தை விட்டு விட்டு மலக்குகள் போயிடுவாங்க. எனவே இப்லீஸுக்கு தெளிவாக தெரியும் மலக்குகளை எப்படி நம்ம விரட்டலாம் அப்படிங்கிறது. அவன் ஆரம்பத்தில் மலக்குகளோட தானே இருந்தான். ஸோ இந்த பெண்களை நிர்வாணப்படுத்திய பிறகு மலக்குகள் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள். இப்போ அந்த மிஞ்சனிக் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஃபலம்மா உதியல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபி கஃபதி மின்ஜனீக முக்கீதத்தன் மஃபூஃபன் சும்மா அல்கூஹு மின்ஹு இலன்னார். இப்போ அந்த மிஞ்சனீக்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வைத்த பிறகு நூற்றுக்கணக்கான பேர் அந்த கயிற்றை பிடித்து அப்படி இழுக்கிறாங்க. இழுத்துட்டு ஒரு விடுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பறந்து போய் அந்த நெருப்பில் போய் விழுறாங்க. அந்த மக்கள் எந்த இடத்தை ஏம் பண்ணாங்களோ அதே போன்ற அந்த நெருப்புடைய நடுப்பகுதியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூக்கி போட்டது. இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு துவா கேட்பாங்க. அது என்ன துவான்னு சொன்னா, காலு வ ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹு தாலாவே எங்களுக்கு போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறினார்கள். இந்த துவாவை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த செய்தி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி. உஹது போர் சமயத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. இது சம்பந்தமான குரான் ஆயத்தும் இருக்கு. சூரா ஆல இம்ரான் 173வது வசனம், அல்லதீன கால லஹுமுன் நாசு இன்னன் நாசி கது ஜமஅஹு லஹும் ஃபக்ஷவ்ஹும் ஃபஸாதஹும் ஈமானோ வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். முனாஃபிக்குகள் அனைவருமே உங்களை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய படை உங்களை அழிக்க வருது அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸாதஹும் ஈமானா, அவர்களுக்கு ஈமான் அதிகரித்தது, வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இறைவனே எங்களுக்கு போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன் என்று கூறினார்கள்.
சஹீஹ் புகாரில 4563வது செய்தியில பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான் ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அந்த துவாவை ஓதுனாங்க அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. எனவே இந்த வசனத்தில் வருவதை போன்று மக்கள் அனைவருமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு எதிராக இருந்தார்கள். இதனை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இன்னும் ஈமான் அதிகரித்தது. அவர்கள் கூறினார்கள், காலு ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள நெருப்பில் போட்டதை பார்த்துட்டு மலக்குமார்கள் அனைவருமே அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறாங்க. அல்லாஹு தாலா மலக்குகளுக்கு பதில் கூறினான். மலக்குகள் சொன்னாங்க, உங்களுடைய நண்பருக்கு உங்களுடைய கலீலுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ அல்லாஹு தாலா கேட்குறான், அதற்கு என்ன பண்ணணும்? அதற்கு மலக்குகள் கூறினார்கள், உன்னுடைய நண்பருக்கு உதவி செய்ய எங்களுக்கு அனுமதி கொடு. அல்லாஹு தாலா உங்களுக்கு ஆற்றல் கொடுத்துருக்கோம்ல, உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன், போய் காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லிட்டான். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த நெருப்பை அணைத்து விடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதே போன்று மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, மலையை பொழிய வைக்கலாமா அப்படின்னு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்டாங்க, என்னுடைய ரப்புக்கு நான் இந்த நிலையில் இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு மலக்குகள் தெரியும் என்று கூறினார்கள். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, என்னுடைய ரப்பு என்னை பாற்றுக்கொள்வான், உங்களிடம் எந்தவித தேவையும் இல்லை என்று கூறினார்கள். இப்போ மலக்குகள் அல்லாட்ட போய் சொல்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க என்னுடைய உதவி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அல்லாஹு தாலா நெருப்புக்கு கட்டளை இடுறான், குல்னா யானாரு கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு குளிர்மையாகவும் சாந்தியாகவும் ஆகிவிடு என்று கூறினான். வராதஹு பிஹி கைதன், அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சூழ்ச்சி செய்ய நாடினார்கள். ஃபஜஅல்நாஹுமுல் அஹ்ஸரீன், நாம் அவர்களை தோல்வியடைய செய்தோம். இந்த வசனத்துல பர்தன் வசலாம் அப்படின்னு வந்திருக்கு, அதாவது குளிர்மையாகவும் சாந்தியாகவும். அறிஞர்கள் சொல்றாங்க, வெறுமன பர்தன் என்று அல்லாஹு தாலா கூறியிருந்தால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வேதனையாக அமைந்திருக்கும். குளிர்மையாக அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லியிருந்தா அதுவே அவங்களுக்கு வேதனையை கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. எனவே அல்லாஹு தாலா நெருப்புக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், குளிர்மையாகவும் சாந்தியாகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு சாந்தியாக அமையட்டும் அப்படின்னு அல்லாஹு தாலா நெருப்புக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். இப்போ ஒரு சில மக்களால் உள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களால அறிய முடியுது. ஆனால் அந்த நெருப்பை அவங்களால நெருங்க முடியல. இப்போ அந்த நெருப்பின் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய கைகளையும் கால்களையும் கட்டி போட்ட அந்த கயிறு நெருப்பின் மூலமாக எரிந்து விடுகிறது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. அபு இஸ்ஹாக் அல் காப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள நெருப்பில் போட்ட அந்த நாளில் எந்த இடத்துலையுமே வேற எங்கேயுமே நெருப்பு எரியவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க கூட தான் இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க மீது வந்த அந்த வேர்வைகளை துடைத்து கொண்டு இருந்தார்கள் என்று செய்திகள் உள்ளது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நெருப்பில் போட்ட அந்த சமயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயாரும் தந்தையாரும் உயிரோடு தான் இருந்தார்கள் என்று செய்திகள் உள்ளது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய தந்தை தான் அவங்கள நெருப்பில் தூக்கி போடும்போது மிகவும் ஒரு சிறந்த வார்த்தையை சொன்னாங்க. அதாவது தாரக மீன் பண்ணுது, ஆசரை கிடையாது. தாரக் அவங்க சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த நெருப்புக்குள்ள உயிரோடு இருப்பதை பார்த்துவிட்டு, இப்ராஹிமே உன்னுடைய ரப்பு தான் மிகவும் சிறந்தவன் என்று கூறினார்கள். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய தாயாரான அமீலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள நெருப்புக்குள்ள போய் சந்தித்து விட்டு வந்ததாகவும் செய்திகள் உள்ளது. இந்த ரெண்டு செய்தியுமே பலகீனமான செய்தி என்றும் உலமாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் உள்ளது. அடுத்த செய்தி, நம்ரூத்துடைய மகள் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய தீனை ஈமான் கொண்டாங்க. நெருப்பில் போடுவதற்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய போதனைகளை தெளிவாக கேட்டுக்கிட்டு வந்த நம்ரூத்துடைய மகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நெருப்பில் தூக்கி போட்ட பிறகு நம்ரூத்துடைய மகள் அவங்க பார்க்குறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த நெருப்புக்குள்ள உயிரோடு இருந்து கொண்டிருப்பதை அவங்க பார்க்குறாங்க. இப்போது அந்த அத்தாட்சியை பார்த்த பிறகு நம்ரூத்துடைய மகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஈமான் கொள்றாங்க. வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஈமான் கொள்கிறார்கள். இப்போது அந்த மாளிகையில் இருந்து கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள பார்த்து சொல்றாங்க, நான் உங்களை பார்க்க வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹு தாலாவை ஏற்றுக்கொண்டு என்னை இறை தூதராக ஏற்றுக்கொண்டால் நீங்க உள்ள வரலாம் அப்படின்னாங்க. இப்ப நம்ரூத்துடைய மகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க, நம்ரூத்தை பொய்யன் என்று ஏற்றுக்கொள்றாங்க. இப்ப நம்ரூத்துடைய மகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள நெருப்புக்குள்ள போய் சந்திக்கிறாங்க. சந்தித்து விட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இப்ப இந்த செய்தி நம்ரூத்துக்கு போயிட்டு தன்னுடைய மகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த செய்தி நம்ரூத்துக்கு போன பிறகு நம்ரூத்து தன்னுடைய மகளை அழைப்பு விடுத்தான். நீ இந்த மாதிரிலாம் போயிட்டு வந்தியா, ஈமான் கொண்டியா அப்படின்லாம் கேட்குறான். அதற்கு நம்ரூத்துடைய மகள் கூறினாள் நம்ரூத்துட்ட,
இந்த நெருப்பு அனைத்தையுமே நீ உருவாக்குனது தான், நீ போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள நெருப்புக்குள்ள போய் சந்தித்து விட்டு வா பார்க்கலாம் என்று சவால் விட்டான். நம்ரூத்துடைய மகள் நம்ரூத்துட்ட சொல்றா, நீ தான் இந்த நெருப்பை பற்ற வச்சிருக்க, உடனே நீ ரப்புன்னு சொல்றல, நீ இந்த நெருப்புக்குள்ள போயிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சவால் விடுறா. நம்ரூத்தால் அவனுடைய மகள் கேட்கக்கூடிய கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியவில்லை. இப்ப அவனுக்கு கோவம் வந்து தன்னுடைய மகள் என்று கூட பார்க்காமல் அவளுடைய கையை வெட்டிடுறான். ஒரு கை வெட்டப்பட்டது. நம்ரூத்துடைய மகள் சொல்றாங்க லா இலாஹா இல்லல்லாஹ் வ இப்ராஹிம் ரசூலுல்லாஹ். இன்னொரு கை வெட்டப்பட்டது. நம்ரூத்துடைய மகள் சொல்றாங்க லா இலாஹா இல்லல்லாஹ் வ இப்ராஹிம் ரசூலுல்லாஹ். பிறகு நம்ரூத் தன்னுடைய மகளையே கொலை செய்து விட்டான். நம்ரூத்துடைய மகள் மரணித்த பிறகு அவர்களுக்கு 2 ரெக்கைகள் கொடுக்கப்பட்டது என்று செய்திகள் உள்ளது. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்பில் இருக்கிறாங்க. அனைத்து படைப்பினங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக அழுதது. பறவைகள் அனைத்துமே அந்த நெருப்பு குன்றத்திற்கு மேலே சென்று அந்த நெருப்பை அணைக்க முயற்சி செய்தது. ஆனால் அந்த நெருப்புடைய அந்த சூடு தாங்க முடியாமல் அங்கே மேலிருந்தே அந்த சூட்டில் அப்படி கீழே விழுந்து மரணித்து போனது. எல்லா படைப்பினங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்காக வருத்தப்பட்டது, ஒரே ஒரு படைப்பினத்தை தவிர. அதுதான் சிகாயத், அதாவது பள்ளி என்று கூறுவார்கள். சஹீஹ் அல் புகாரில 3359வது செய்தியா பதிவு செய்யப்பட்டுள்ளது. வசக் என்று சொல்லக்கூடிய பள்ளியை பார்த்தோன்னா நீங்க அடிச்சு கொன்றுங்க அப்படின்னு நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஏனென்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள நெருப்புல தூக்கி போடும்போது அந்த பள்ளி அதை ஊதியது அப்படின்னு உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியில வந்துள்ளது. இதே போன்று பல செய்திகள் ஒன்று முஸ்லிம்ல 2238வது செய்தி, முஸ்லிம்ல 2240வது செய்தி. ஆனால் இந்த செய்தி ரிலேட்டடா உலமாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் உள்ளது. அதிலும் குறிப்பாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில வஹாபிகள் இந்த ஹதீதுக்கு எதிராக 3 கொஸ்டினை ரைஸ் பண்றாங்க. அதில் ஒன்று, ஒரு பள்ளியால் அவ்வளோ பெரிய நெருப்பை ஊத முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, ஊதுனது அந்த பள்ளி தானே, அதற்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கேள்வி. மூன்றாவது, அந்த பள்ளியும் அல்லாஹ்வுடைய படைப்பு தானே, அதை கொலை செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா கட்டளையிட்டு இருந்தால் எதற்கு அல்லாஹு தாலா அதை படைக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்புறாங்க. இதற்கு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய ஒரு சில உலமாக்கள் இதற்கு பதில் சொல்றாங்க. அவ்வளவு பெரிய நெருப்பை இந்த பள்ளியால் ஊத முடியுமா என்று பார்த்தால், முதலில் பள்ளிகள்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஒரே வார்த்தையில பார்த்தோம்னு சொன்னா இந்த பள்ளிகள் அப்படிங்கிறது ஒரு ரெப்டிலியன் இனத்தை சார்ந்தது. அதனுடைய கண்ணு பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். எனவே இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பள்ளி அது சின்னதா இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காலத்துல இருந்திருக்கக்கூடிய அந்த பள்ளிகள் பெரிதாக கூட இருந்திருக்கலாம். குறிப்பாக ரெப்டிலியன்ஸ் இனத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிகளை மட்டும் கொல்ல சொல்லவில்லை, பாம்புகளையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல சொல்லி இருக்கிறார்கள். 2வது கேள்வி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காலத்துல ஊதுனது வேற ஒரு பள்ளி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் எந்த பாவம் பண்ணுச்சு, அதை எதுக்கு அழிக்கணும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. இதற்கு உலமாக்கள் அளிக்கக்கூடிய விளக்கம் அந்த ஹதீதுகளே தெளிவா வந்திருக்கு. ஃபுவைசிக், அதாவது தொந்தரவு அளிக்கக்கூடிய உயிரினங்கள். இந்த பள்ளிகள் மூலமாக மனிதர்களுக்கு நோய்கள் வரலாம், இதன் மூலமாக நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அவங்க விளக்கம் அளிக்கிறாங்க. 3வதாக கேள்வி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கொல்ல சொல்லியிருந்தானா எதுக்கு அல்லாஹ் தாலா அதை படைக்கணும் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு எதிராகவே அவங்க கேள்வி எழுப்புறாங்க. இது அவர்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக கேட்கக்கூடிய கேள்வி. இதற்கு அல்லாஹ் தாலாவே மறுமை நாளில் அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிடுவான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு கட்டளை இட்டால் அதனை ஏன் எதற்கு என்று கேள்வி எழுப்பக்கூடாது. அதனை ஈமான் கொண்டு முழுமையாக அதனை பின்பற்ற வேண்டும். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நெருப்புல இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தனியான ஒரு உடை கொடுக்கப்பட்டது என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாளைக்கு மஹ்ஷர்லேயே முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு தான் உடை கொடுக்கப்படும். சரி, இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்டத்தட்ட எவ்வளவு நாட்கள் அந்த நெருப்புக்குள்ள இருந்தாங்க என்று பார்க்கும்போது ஒரு குறிப்புகளில் கிட்டத்தட்ட 40 நாட்கள் என்றும் இன்னொரு குறிப்புகளில் கிட்டத்தட்ட 50 நாட்கள் என்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போ அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கட்டளையிடுறான், நீங்க வெளியில வாங்க என்று. வெளியே வந்த பிறகு அந்த மக்களுக்கு தாவா செய்ய வேண்டிய பணி அவர்களுக்கு இருந்தது. அதனை அவர்கள் சிறப்பாக செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் எரியப்பட்ட பிறகும் அவர்களுக்கு ஒன்றுமாகாத காரணத்தினால் அங்கே வாழக்கூடிய மக்கள் நிறைய பேருடைய உள்ளங்களில் இஸ்லாம் போனது. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க மனதளவுல தான் ஈமான் கொண்டாங்க, ஆனா வெளிப்படையா அவங்க காட்டிக்கல. அங்கே வாழக்கூடிய மக்களில் ஒரு சில மக்கள் மட்டும்தான் நம்ரூத்துக்கு எதிராக இருந்தார்கள். அதுல 3 பேர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்.